இப்போது சிக்கன் சாஃப்ட்வேரை எப்படி நம்ம மொபைல் ஆப் மூலமாக பில் போடுறது, ஒரு கஸ்டமருக்கு ஹோல்சேல் கஸ்டமர் பில் போட்டது எப்படி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது, இந்த கான்செப்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய டேஷ்போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டுடே சேலு 16ன்றது சேலிங் பில் நம்பர் அது. ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்றது எவ்வளோ அமௌண்ட்டுன்றது அதில் காட்டும். உங்களுக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பில்லுன்றது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். இங்கே எஸ்டர்டே சேலும் அதே மாதிரி தான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி, ப்ராடக்ட்டு, பில்லிங்கு. இந்த கேட்டகிரின்றது ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன கேட்டகிரி, எக்கா, சிக்கனா, மட்டனா அப்படின்ட்டு. ப்ராடக்ட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே போய்ட்டு டீட்டெயில்ஸு அதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பில்லிங்கு. இந்த பில்லிங்கில் எப்படி பில் போடுறது, ரீட்டைல் கஸ்டமருக்கு எப்படி பில் போடுறது, அந்த பில் போட்டது எப்படி வாட்ஸ்அப்பில் வர்றது அப்படின்ற கான்செப்ட் பார்க்கலாம். இப்போது அக்கௌண்ட் மாஸ்டர் நான் ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால ஹோல்சேல் கஸ்டமர் வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு. இப்போ பேமெண்ட் மெத்தட். இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டாக கொடுத்தது எப்படி வாங்குகிறோம் அப்படின்றது தான் இந்த பேமெண்ட் மெத்தடு. ஸோ இது டினாமினேஷனு, இதெல்லாம் பேலன்ஸ் ரிப்போர்ட்டு, இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு காட்டிடும். இப்போது ஒரு ரெகுலர் கஸ்டமருக்கு எப்படி ஹோல்சேலாக பில் போடுறது அப்படின்றத கான்செப்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ பில்லிங் போவோம். இப்போ ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைவ் பேர்டு ஒரு 250 kgs வந்து வாங்குகிறாங்க அவங்க லைவாக சிக்கனு. ஸோ ஸ்ப்ளிட்டடு உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றது ஆர்எஸில் உங்களுக்கு காட்டிடும். என்ன நம்பர், பில்லு, டேட்டு, டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்களா என்னன்றது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து இப்போ கொடுக்குறது வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கஸ்டமர் நேம் வந்து எஸ்எம் ப்ராய்லர்ஸு. ஸோ எஸ்எம் ப்ராய்லர்ஸ் கிளிக் பண்ணால் டோட்டல் பேலன்ஸ் வந்து இங்கே காட்டும். உங்களுக்கு பேலன்ஸிங் அமௌண்ட்டு, இப்போது பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டும். கேஷை எவ்வளோ கொடுக்குறாங்க, ஜிபேவை எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து இங்கே காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஷ் வந்து $5,000 பே பண்ணுறாங்க. கார்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட் ஆகும். ஸோ அது இப்படி நீங்கள் கிரெடிட்டாக வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணது பில்லாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பில்லிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க நம்பர் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் இப்படி சென்ட் பண்ணிடலாம். இதுதான் பில்லிங்கு. இந்த பில்லிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஓப்பனிங் பேலன்ஸு, க்ளோசிங் பேலன்ஸு எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறதுன்னா அவங்களுடைய நேம் வந்து இங்கே பேமெண்ட்டா ரிசிப்டா அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ கஸ்டமர் நேம் வந்து நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு அடித்தா போதும். அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் நம்ம எஸ்எம் ப்ராய்லர்ஸ்னு கிளிக் பண்ணோம். ஸோ அவங்க எவ்வளோ கேஷாக கொடுத்தாங்க, கேஷாக கார்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கேஷை வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னா இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். 5,000 கொடுக்குறாங்க இந்த டேட்டில் அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிமைண்டரிங் எவ்வளோ கொடுக்கணும் டோட்டல் அமௌண்ட் அப்படின்றது இங்கே உங்களுக்கு கஸ்டமர் இதில் காட்டிடும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எஸ்எம் ப்ராய்லர்ஸுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ அந்த டேஷ்போர்டுடைய வந்துட்டு அதில் வந்து ரிப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். அந்த எஸ்எம் ப்ராய்லர்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டிடும். எவ்வளோ வாங்கியிருக்காங்க, என்ன பில்லு, எவ்வளோ அமௌண்ட்டு, பெய்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸு, பெய்டு அமௌண்ட்டு, க்ளோசிங் பேலன்ஸுன்றது உங்களுக்கு கீழே காட்டிடும். உங்களுக்கு எல்லாமே இங்கே காட்டிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கஸ்டமருக்கு பிடிஎஃபாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணுறது எப்படின்னா அதுவும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிடிஎஃப்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அதே மாதிரி நான் அந்த கஸ்டமருக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி அவங்கள எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணி காட்டிடும்.
ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இருக்குது இந்த ஆப்பில். இதுதான் இந்த கஸ்டமருடைய மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் பில்லும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பில் போட்டிருக்கோம், எவ்வளோ லைவ் பேர்டு, எவ்வளோ ரிசிப்ட் எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் பேலன்ஸும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பிடிஎஃபாக கூட அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.